பீஜமுடு டான் 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 டான். Subscribe to my channel and also press this bell icon. ஆளே இல்ல பெல்லு அதான் நீ இருக்கல்ல நான் ஓரமா தான்டா இருக்கேன் கொங்காங்கோ திமிரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐடி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஐடினா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஐடிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் அதில் தான் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்டு ஃபைல் சேவ் பண்ணி நிறைய பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே அந்த ஐடியில் வந்துடும். நீங்கள் தனியாக கமெண்ட் ப்ராம்ப்ட் இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஐடினா என்னென்னா இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட், அதுதான் ஐடின்னு சொல்லுவோம். நீங்கள் அந்த ஐடி வந்து பைத்தானுக்கு ரொம்ப முக்கியம். நிறைய ஐடி இருக்குது. நீங்கள் அதிலே வந்து பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பேக்கேஜை நீங்கள் எப்படி வேணால் மாற்றிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் தனியாக கமெண்ட் ப்ராம்ப்ட்லாம் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிங்களா, பிஐபி இன்ஸ்டால் அந்த மாதிரி டர்ட்டில் அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா, அதெல்லாம் வந்து அந்த டெர்மினல் எல்லாமே ஐடியிலே வந்துடும். ஃபைல் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். கெட்டப்போட நீங்கள் இது டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதுதான் ஐடின்னு சொல்லுவோம். நீங்கள் அதாவது தனித்தனியாக பண்ணுறத வந்து ஒரே சாஃப்ட்வேரோடு கொடுக்குறாங்க. அது இன்டெகிரேட் டெவலப்மெண்ட் என்வைரன்மெண்ட்டாக நிறைய ஐடிஸ் இருக்குது. பைச்சாம், ஆட்டம் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த பைச்சாம் வந்து நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த பைச்சாம் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கும், நிறைய ரேம், அந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவாகிடும். ஸ்லோவான்னு சொல்ல முடியாது, அது அட்வான்ஸ் லெவலில் பண்ணுறதுக்கு இந்த பைச்சான் வச்சுருப்பாங்க. நம்ம ஆட்டம் எடுத்துக்கலாம். ஆட்டம் எப்படின்னா ரேம் அவ்வளோக்கும் இருக்காது, நல்லா ஸ்மூத்தாக ஸ்பீடாக தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆட்டம் வந்து நீங்கள் எது வேணால் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆட்டம் ஆர் பைச்சாம் ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆனால் ரெண்டுமே ஒரே டிஃப்ரென்ஸ், ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, ஒரே மாதிரி தான் இருக்கும். ஹைலைட் சின்டெக்ஸ் ஃபங்க்ஷனு இந்த மாதிரிலாம், அதாவது ஒவ்வொரு இப்போ இம்போர்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா அதுக்கு ஒரு கலர் வரும். அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் அந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்களா, அதுக்கு ஒரு கலர் எனேபிள் ஆகல, அந்த மாதிரிலாம் வரும். அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும் இது இருக்குது அப்படிங்கிறது. அதான் ஐடியோட அட்வான்டேஜு. நம்ம வந்து ஆட்டமே சூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதான் ரொம்ப ஸ்பேஸ் ரொம்ப கம்மியான ஸ்டோரேஜ் தான் இருக்கும். 38 MB தான் டவுன்லோட் ஆகிறதுக்கு. நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஆட்டம் இது பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் வேணால் நிறைய ரெஃபர் பண்ணிக்கோங்க, அது எப்படிலாம் இருக்கும் அப்படின்ட்டு. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அந்த ஆட்டம்ங்கிறது. அதுவும் இல்லாமல் நீங்கள் இன்னும் நிறைய ஐடி கூட இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சொல்ல போகணுன்னா பைச்சாம்ங்கிறது ஒன்று, ஆட்டம் இது ஒன்று, அது மாதிரி ஒரு நிறைய ஐடி இருக்குது. மேக் ஓஎஸ்க்கு தனியாக இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக இருக்குது. நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆட்டம் இன்ஸ்டால் பண்ணலாம். கூகுளில் ஆட்டம் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அதோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஃபஸ்ட் லிங்காக வரும். அதில் வந்து நீங்கள் டேரெக்டாக அதுக்குள்ளே போய்க்கலாம். இதிலே போட்டிருக்காங்க ட்ரை ஆட்டம் பீட்டா பேக்கேஜஸ் அப்படிங்கிறது தனியாக. நீங்கள் வந்து கூகுளில் போய்ட்டு இது பண்ணுவீங்களா, அந்த மாதிரி இல்லாமல் இதிலே தனியாக இருக்கும், அதை பார்க்கலாம். வந்து ஃபஸ்ட்டு வெப்சைட் போய்கிட்டோம். அதில் உங்களுக்கு விண்டோஸ் என்ன வெர்ஷன் 7 10 அதெல்லாம் அங்கே இருக்கும். வெர்ஷன் பக்கம் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோ, எந்த வெர்ஷன் வேணுமோ அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆட்டம் விண்டோஸ் 7க்கானது இங்கே இருக்குது. 64 பிட்டா 32 பிட்டா அதெல்லாம் பார்த்து எல்லாம் நீங்கள் உங்களுக்கு எந்த வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அது டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆகி முடிச்சா கிளிக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டவுன்லோட் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த தேவையில்ல, ஃபஸ்ட்டு அதை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணால் எல்லாமே வந்துடும். அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு போய்ட்டு அந்த பேக்கேஜஸ்குள்ளே போய்ட்டு இன்ஸ்டால் பேக்கேஜஸ் கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் பேக்கேஜஸில் என்னென்னா இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா பைத்தான், அதான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணணும். பைத்தான் பண்ணால் நிறையா வரும். அதை நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னா, உங்களுக்கு நிறையா இருக்கும், நிறைய பேக்கேஜஸ் இருக்கும். நீங்கள் எதை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இருங்க. உங்களுக்கு அதாவது பைத்தான்னு ஒரு கீவேர்டு தான், அதை நான் போட்டு நிறைய வரும். ஆட்டோ கம்ப்ளீட் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்புறம் பைத்தான் டூல்ஸு, இது ரெண்டும் இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அடுத்தது வந்து ஃபைல் ஐக்கான்ஸ் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அது என்ன ஃபைல், அந்த பைத்தானோட ஃபைல் ஐக்கான் வந்து
வரும். அதுக்காக ஃபைல் ஐகான்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இதுக்கும் என்னென்ன இதுன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்ல. அதில் வந்து இது ஃபஸ்ட்டு ஃபைல் ஐகான் இது பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பெப்8 அது வந்து என்னென்னா பைத்தான் கோடை வந்து கன்வெர்ட் பண்ணி தரும். இந்த பெப்8 இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் பெப்8ல் எது அப்படின்னு சொன்னீங்கன்னா பைத்தான் ஆட்டோ பெப்8 அப்படின்ட்டுருக்கு. அடுத்தது வந்து லென்டர் ஏதோ பைத்தான் பெப்8 அப்படின்ட்டுருக்கு. இதில் வந்து என்னென்னா நீங்கள் பெப்8 நார்மலாகவே அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பைத்தான் கோடை வந்து ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். .py அந்த மாதிரிலாம் ஃபார்மேட்லாம் இருக்குல்ல, அதுக்கு மாற்றி தரோம். அதான் பைத்தான் ஆட்டோ பெப்8 அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. என்னென்ன பேக்கேஜ் சொன்னேன், மொத்தம் 4 பேக்கேஜ் சொன்னேன்னு நினைக்கிறேன். பெப்8 ஒன்று, ஃபைல் ஐகான்ஸு, ஆட்டோ பைத்தான், அப்புறம் பைத்தான் டூல்ஸு, இந்த மாதிரி 4 சொன்னேன். இது 4மே முக்கியமான பேக்கேஜு. இதை எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது டவுன்லோட் ஆகும் எல்லாமே. இங்கே என்னென்னா 4 இதுவும் வரும் பாருங்கள். இப்போது ஹேங்காச்சு. ஒன்று எத்தனை எம்பின்னா 9 இது ஒரு வந்துடுச்சு. இந்த 4 இது இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இதை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆட்டோ கம்ப்ளீட் பைத்தான், ஃபைல் ஐகான்ஸு, பைத்தான் டூல்ஸு, பெப்8, பைத்தான் ஆட்டோ பெப்8 இது 4மே ஃபஸ்ட்டு இந்த 4 பேக்கேஜஸ்குள்ளே போய்ட்டு இன்ஸ்டால் பேக்கேஜஸ் கொடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஓப்பன் ஃபைல் கொடுத்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு இதில் பண்ணோம்ல, திஸ் இஸ் ஏ .py ஃபைல் அப்படின்னு பிரிண்ட். அது மாதிரி நீங்கள் ஒரு எப்படின்னா நீங்கள் ஒரு நோட் பேடோ இதை வந்து இங்கே பாருங்க 2 ஸ்க்ரீனாகவே வச்சுக்கலாம். இந்த சைடு ஒரு ப்ரோக்ராம் வச்சுக்கலாம், இந்த சைடு ஒரு ப்ரோக்ராம் வச்சுக்கலாம். இப்போ நான் பண்ணேன்ல, அந்த ஸ்க்ரீனை எடுத்து வச்சிங்கன்னா இன்னொரு இது ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரே இதிலே மல்டிபிள் ஸ்க்ரீன் கூட வச்சுக்கலாம். இந்த இதில் நீங்கள் ஒரு நோட் பேடோ ஏதோ ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நான் ஒன்று சொன்னேன்ல, நோட் பேடில் போய்ட்டு பிரிண்ட்டுன்னு போட்டு திஸ் இஸ் ஏ .py ஃபைல் அப்படின்னு போட்டால் அதை .pyயை சேவ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணலாம். அந்த ஃபைல் தான் நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு .py அப்படின்ட்டு அதான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன நியூ ஃபைல் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணோம். டெர்மினலை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதை மறந்துட்டேன். பிளாட்ஃபார்ம் ஐடி டெர்மினல் இருக்குது, அதுவும் ஓப்பன் அதே கிளிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஒன்று இருக்குல்ல, அதுவே அந்த டெர்மினல் முக்கியம். டெர்மினலில் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதாவது இன்ஸ்டால் பண்ண போகிறோன்னா அதுக்கு ஒரு இதெல்லாம் வரும்ல, பேக்கேஜஸ்லாம். இதுதான் டெர்மினல். இப்போ ஓப்பன் ஆகுதுல்ல, பைத்தான் ஃபஸ்ட்டு .pyன்னு பண்ணால் அது என்னோட அவுட்புட்டுங்கிறது வந்துருச்சா, இதுதான் டெர்மினல். இங்கே அவுட்புட் பார்க்குறது இல்லை, இது சும்மா இதில் வந்து நீங்கள் pip இன்ஸ்டால் டர்ட்டல் அப்படின்னு போட்டிங்கன்னா அது ஒரு பேக்கேஜஸ் இன்ஸ்டால் ஆகும். நீங்கள் பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். ஆட்டம் அந்த இதில் ஒரு அட்வான்டேஜ்னால் இன்ஸ்டால் பேக்கேஜஸ் இருக்கும்ல, அதுலேயும் நம்ம பண்ணிக்கலாம். இதுதான் அந்த இது. அவ்வளோதான், நம்ம ஐடி இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வர நாங்கள் சொல்லித்தருவேன். நெக்ஸ்ட்டு வந்து செட்ஸ் அண்ட் டிக்ஷனரிஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து அது வந்து இதில் ஆட்டமில் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை, பைத்தான்லேயே பண்ணலாம். மற்ற ப்ராஜெக்ட்லாம் எல்லாமே நம்ம ஐடியிலே யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து நீங்கள் ஐடியிலே யூஸ் பண்ணுங்கண்ணா. நான் சொல்கிறது வந்து நெக்ஸ்ட்டு வர ப்ராஜெக்ட் எல்லாமே ஐடியிலே பண்ணுங்கள். அதில் வந்து ஈஸியாக நீங்கள் அவுட்புட் பார்க்கலாம். எப்படிங்கிறதெல்லாம் அதிலே வரும் என்னென்னா அப்படிங்கிறது. நீங்கள் ஆட்டம் இல்லைனா பைச்சாம் இது 2 வேணால் ரெண்டுமே எது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வர ப்ராஜெக்ட்லாம் நான் வந்து ஐடியில் சொல்லித்தரேன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.